ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 30/7/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள் சஷ்டி. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 9:15 மணி முதல் 10:15 மணி வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைக்கி சுபகாரிய பேச்சுக்களை இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணணும். ஆஸ் இட் இஸ் போகணும், எங்கேயாவது ஆஸ் யூஷுவல் ஒரு ஒர்க்குக்கு போகணும், உத்தியோகம் தொழில் வியாபாரம் இது போகணுன்னா கண்டிப்பாக விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டுக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 to 12. சூளம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைக்கி வடக்கு திசையை நோக்கி இன்றைக்கும் பயணம் போகக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, உத்தியோகம் நிமித்தமாக தொழில் வியாபாரம் நிமித்தமாக சுபகாரிய பேச்சுக்கள் அசுபகாரிய பேச்சுக்கள், இல்லைன்னா யாரும் உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்கா, ஏதாவது ஒரு விஷயமாக போகணும், உத்தியோகத்துக்கு ஏதோ ஒன்று போகணும், இன்டர்வியூக்கு போகணும், என்ன பண்ணுறது, வடக்கு திசையை நோக்கி தான் பயணம் போகணும். போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுக்காகத்தான் பரிகாரமாக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சோண்டு பாலை சாப்பிட்டு கிளம்புன்னு சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சோண்டு பாலை சாப்பிட்டுட்டு பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். கடக லக்னம், இருப்பு 3 நாழிகை 12 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:56 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:29 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 11:52 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று அதிகாலை 4:42 மணி வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இன்று அதிகாலை 2:29 மணி வரை பாலவம், அதன் பின்பு மாலை 3:14 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:55 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு இரவு 11:52 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரணயோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 11:52 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இந்த சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வது நல்லது. இன்றைக்கி புதன்கிழமை கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். துயரங்கள் விலகி ஓடும், சந்தோஷங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதேமாரி நவகிரகங்களில் மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அடுத்தபடியாக இன்றைக்கி சஷ்டி, அது தேய்பிரை சஷ்டியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப சூப்பர். அதனால் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை கருப்பையில் உருவாகும்னு சொல்கிறது. அதனால் இன்றைக்கி சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா? இந்த வயசானவங்க பெரியவங்க எல்லாம் முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமேத பெருமான் முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து நெய்தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அதேமாரி இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறணும் அப்படின்னா மனசில் ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக அப்படின்னு 108 தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் பண்ணிட்டுருங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் குரு. கடக ராசியில் சூரியன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே,
இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பவர் என்னங்கிறத இன்னைக்கு காமிப்பீங்க. என்ன அப்படின்னா, பகைரோன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான். எப்பவுமே தினப்பலன் அப்படின்னாலே மேக்சிமம் சந்திரனோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்றது. அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு உத்தியோகத்துல உங்களோட திறமை வெளிப்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நீங்கள் கேட்டிருந்த அந்த வங்கி கடனுதவி இன்றைய தினம் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்ல, அதாவது உங்க பையில வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதிவோம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனசுல கிஞ்சிற்றும் சஞ்சலமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தெளிந்த நீரோடை போல நீங்க செயல்படுவீங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல உங்களோட சுகாதிபதி, உங்களோட சகாயாதிபதி. அற்புதமான ஒரு முன்னேற்றம். இன்னைக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு குழந்தைகளுக்காக சில முக்கிய முடிவுகளை தீட்டுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பது உங்கள் மனதிற்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெறும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு, ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்க பையில அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான நாள். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீங்கள் எதிர்பார்க்கும் வேறு தொழில் அமைய வாய்ப்பு உண்டு. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சிறு தூர பயணங்களின் மூலம் வாழ்க்கை பிரகாசிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருமானத்தை ஈட்டுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தாயார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சோண்டு எடுத்து உங்க பேக்ல, அதாவது உங்க பையில வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருப்பீங்க. சும்மா அதிருது இல்ல அப்படிங்கிற கதை. ஏன் அப்படின்னா, உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். சகாயாதிபதி சகாயஸ்தானத்துல. அற்புதம். சகாயஸ்தானம்னாலே முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அடி தூள் கலப்பி போயிட்டே இருப்பீங்க. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் சற்று ஓய்வெடுக்கும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்னைக்கு கடக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்க பையில அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். நீங்க உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது ஓம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம். ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் கேது இருக்க கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் அந்த குழப்பத்தை வருமானத்தின் மூலமாக ஒரு தெளிவான சூழ்நிலைக்கு கொண்டு செல்வீர்கள். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதோடு கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இன்னைக்கு சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. இனிப்பா இருக்கா? இனிப்பான தகவல் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க பிடித்த மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னைக்கும். ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில் சந்திர பகவான், நான் ஏற்கனவே சொல்லுவேன் பாருங்க, எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருந்தால் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அதே சமயம் நம்ம எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தாலே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னைக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமான போக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உடல் ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளில் கவனமாக இருப்பது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் சற்று இழுபறியாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அயன்ன சயன்ன போகஸ்தானத்துல தான் இன்னைக்கும் சந்திர பகவான் இருக்கார், உங்க ஜீவனாதிபதி. ஜீவனம் விஷயமாக நீங்கள் சில செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம். தொழில் வியாபாரத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் உறுதியாகும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் சென்று வருவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு இடம் மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் அப்படி பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திர பகவான். இந்த மனோகாரகன் 11ஆம் இடத்துல இருந்தாலே ரொம்ப சந்தோஷம். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். திருநாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஜீவனஸ்தானத்துல சந்திர பகவான். பரபரப்பா இருப்பீங்க. பரபரப்பு. இன்னைக்கு அந்த தேனி கூட கொஞ்சம் ஓய்வெடுக்கும். அதே மாதிரி இந்த பம்பரம் சுழலுது பார்த்தீங்களா, அந்த சுழற்சி கூட கொஞ்சம் நின்று கூட இதாகும். ஆனா இன்னைக்கு நீங்க அதை விட வேகமா சுழலுவீங்க பாருங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். உத்தியோகத்திற்காகவும் சரி, தொழில் வியாபாரத்திற்காகவும் சரி, அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் செய்யும் வேலைகளை பொறுத்து. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அருமையாக அமையும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல, அதாவது பையில வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிடுங்க. இல்லைன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கோ பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் கிஞ்சிற்றும் கவலை இல்லாத ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமெல்லாம் போயிடும். ஒரு நாள் ஆயிடுது. நிம்மதியான ஒரு அப்பா அப்படின்னு சோஃபாவில் உட்காருவீங்க. என்னடா 2 நாளாக புரிஞ்சு எழுந்துட்டு வேலை, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு டென்ஷன் குறையும். அடுத்தபடியாக இன்னைக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்துற அந்த பயங்கரமான வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இருந்து வந்த இன்னல்கள் மறையும். கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடைகள் உடையும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. நாட்டு மருந்து கடையில் தான் கிடைச்சது முன்னாடி. இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாத்தையும் கிடைக்கிறது. ஒரு டப்பா வாங்கிக்கோங்க. 25 ரூபா 30 ரூபா, மேக்ஸிமம் 50 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன டப்பாலாம் கிடைக்கிறது. ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது ஒவ்வொரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே நான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான், 8ஆம் இடத்துல சந்திர பகவான். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். சரியா? குடும்பத்தில் அனாவசியமான சண்டையெல்லாம் இருக்கலாம். அதனால நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். தூ 1 தூ 2 தூ 3ன்னு சொன்னால் தான் தூறல் அதிகமாகும். அதனால் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க. நல்லபடியான ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படின்னா நம்ம உணவு கட்டுப்பாடு தான். சரியா? இன்னைக்கு உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம். கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது குங்குமம்
கொஞ்சம் எடுத்து உங்கள் பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான், 6ஆம் இடத்துல கேது பகவான், 12ஆம் இடத்துல ராகு பகவான் குரு பகவானின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்றார். இருந்தாலும் ஒரு கமா வைக்கிறேன் பார்த்தீங்களா, எதுக்காக? உங்க மேல யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? சனீஸ்வர பகவான். ஸோ கவனமா இருக்கணும். ஆனாலும் இன்னைக்கு சந்திர பகவான் பூர்ணமா உங்களுக்கு சில அற்புதமான வேலைகளை கொடுப்பாரு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து உங்களை நேர பார்க்கிறார். சனி பகவானும் 7ஆம் பார்வையா சந்திர பகவானை பார்க்கிறார். சந்திர பகவானும் 7ஆம் பார்வையா சனீஸ்வர பகவானை பார்க்கிறார். இன்னைக்கு மனசுல சில குறைகள் இதெல்லாம் இருந்தா கூட அது அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வாழ்க்கை துணைவரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடி வரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்து சந்தோஷம் காணப்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது வேப்பலை கொஞ்சம் எடுத்து உங்க பேக்ல, அதாவது உங்க பையில வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க பெறுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.